நமது ஜெபம் டிவியில் abundant life. கண்மலையின் மேல் கட்டப்படுகிறவர்கள் ஞானம் உள்ளவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Before God is going to give you, சுதந்தரித்துக் கொள்ளுகிற கிருபையை கொடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் போடுகிற ஒரு வார்த்தை என்னன்னா firm foundation. Every Wednesday, Abundant Life program at 7 p.m. Only on Jabam TV. உறுதியான அடித்தளம், firm foundation. It is a season of February. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, நல்லா புரிஞ்சுக்கணும், எவனோ அவனே கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனாய் இருக்கிறான். நல்ல ஒரு ஆமென். மழை வந்தது, பெருவெள்ளம் வந்துருச்சு, இதெல்லாம் வீட்டை மோதிச்சு, ஆனாலும் அது சொல்லுங்களேன் விழவில்லை. பக்கத்தில் சொல்லுங்க விழவில்லை. வாழைப்பழம் இல்லை, சொல்லுங்க விழவில்லை. ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென். கண்மலையின் மேல் கட்டப்படுகிறவர்கள் ஞானம் உள்ளவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். Before God is going to give you, அதாவது தேவன் உங்களுக்கு சுதந்திரத்தை சுதந்தரித்துக் கொள்ளுகிற கிருபையை கொடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் போடுகிற ஒரு வார்த்தை என்னன்னா firm foundation. ஆமென். உறுதியான அடித்தளம் இல்லாமல் சும்மாலாம் போய் சுதந்திரிக்க முடியாது. நல்ல ஒரு ஆமென். ஒரு இடத்த அபகரிச்சிருக்கிறாங்க, சும்மாவே கேட்டுக்கிட்ட போய் என் இடத்த கொடுன்னா கொடுத்துருவான். அவங்ககிட்ட காது மேலே அடிச்சு அனுப்புவாங்க நம்மள. அவன் அபகரிச்சுட்டான், திருடிட்டான், ஆனா அவனுக்குள்ள அவ்வளோ வைராக்கியம், அவ்வளவு விதமான ஒரு பாருங்க பொச்சரிப்பு. நமக்கு சொந்தமான காரியத்தை அவன் கொடுப்பதில்லை. ஆனா நீங்க பயங்கர இன்ஃப்ளூயன்ஸோட ஆபீசர்ஸோட ஐஏஎஸ் ஆபீசரோட போய் உள்ள இறங்குனீங்கன்னா பயப்படுறது யாரா இருக்கும்? கவர்மெண்டோட போய் இறங்குனீங்கன்னா பயப்படுறது யாரா இருக்கும்? நல்லா தான் சொல்லுங்களேன். என்ன தொண்டை கட்டிச்சா? சொல்லுங்க, பயப்படுறது யாரா இருக்கும்? சத்துருவா இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், உன்னைய சுதந்திரவாளி நான் சொன்னது உண்மை, ஆனா உன்னை சுதந்திரவாளியா நான் மாத்திரத்துக்கு முன்பதாக உறுதியான அடித்தளத்தை உனக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். You know, some Christians are like this. They get encouraged in God. அதாவது தேவனுக்குள்ள ஊக்கப்பட்டுட்டு உடனே இந்த என்கரேஜ் ஆன ஒரு சீசனுக்குள்ளே ஓடிடுவாங்க. உள்ள பாத்தீங்கன்னா அடித்தளமே இருக்காது. இயேசுவின் நாமத்துல பிசாசே போ அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த பிசாசு போயிருக்கும். அது ஏன் போச்சுன்னா போய் 8 பேரை கூட்டிட்டு வரதுக்கு போயிருக்கு. ஏன்னா பிசாசுக்கு தெரியும், பா அவன்கிட்ட அடித்தளம் கிடையாது, நம்ம 7 பேரை போய் இறங்கலாம், உள்ள இறங்கினா அவனை காலி பண்ணிடலாம். அதனால ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த பிப்ரவரி மாதம் நான் அன்னைக்கு வர்ஷிப் நைட் அன்னைக்கு சொன்னேன், யாராவது பாஸ் இந்த மாதம் என்ன வாக்குத்தத்தம் வந்தீங்கன்னா இந்த செய்தி அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா வாக்குத்தத்தமே நீங்க தான். நான் சொல்றது புரியுதுங்களா? நம்ம சபையிலிருந்து வாக்குத்தத்தங்களை கேட்ட நாட்களை கர்த்தர் முடிக்க விரும்புகிறார். நான் சொல்ற எத்தனை பேருக்கு புரியுது? என்னோட கனெக்ட் ஆனீங்கன்னா நான் சீக்கிரம் 10:30 மணிக்கு முடியும். ஏன்னா அடுத்த ஆங்கில ஆராதனை இருக்கு பாருங்க, இங்கிலீஷ் சர்வீஸ் இருக்குது. ஸ்தோத்திரம். ஆமென். என்னைய முடிஞ்ச அளவுக்கு ட்ரிம் எல்லாம் நான் பண்ணி பார்க்குறேன். ஆனால் நான் எடுக்கிறதுலாம் கான்ஃபரன்ஸ் எடுக்க வேண்டிய மெசேஜஸ் பாருங்க. ஆமென். ஸோ ஆண்டவர் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நீ சுதந்தரிக்க வேண்டும் என்று சொன்னால் உன் அடித்தளத்தை நான் பலப்படுத்த விரும்புகிறேன். உறுதியான அடித்தளம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே போன ஒரு வாட்டி போன பிசாசு திருப்பி வராதுன்னு நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் 8 பேரை கூட்டு வரும். இயேசு நாமத்துக்கு பயப்படும், ஆனா உங்க பில்டிங் ஸ்ட்ராங்கா இல்லையன்றது கண்டுபிடிச்சிடும் பாருங்க. அது ஆண்டவர் சொல்ற, இந்த பிப்ரவரி மாசம் உனக்கு நான் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிற நாட்கள்லாம் முடிஞ்சிருச்சு. ஏன்? நீதான் வாக்குத்தத்தம். Come on, the church has been practiced into a time of sector where you know சபையானது ஒரு பழக்க வழக்கத்துக்கு வந்துச்சு பாருங்க. எனக்கு வாக்குத்தத்தம் வந்தா போதும், நான் ஹாப்பி ஆயிடும். ஆனா சொல்ல, உன்னை ஹாப்பி ஆக்குறதுக்கு நான் இங்க வைக்கல, இந்த உலகத்தை அசைப்பதற்கு உன்னை நான் வைத்திருக்கிறேன். பக்கத்தை போச்சு, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு இல்லை, உங்களையே உலகத்துக்கு சந்தோஷமா மாத்துறாரு, ஆச்சரியமா மாத்துறாரு பாருங்க. ஆமென். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், உறுதியான அடித்தளம் தேவை. In a believer's life, ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில மிக முக்கியம் உறுதியான அடித்தளம். ஆண்டவர் சொல்கிறார், கண்மலையின் மேல் கட்டப்பட்டவன் எவனோ அவன் ஞானவானாய் இருக்கிறான். ஆமென். இன்னைக்கு நாம் எதன் மேல் கட்டப்பட்டிருக்கிறோம்?
அது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஒரு பிலீவருடைய ஃப்ரூட்டை அழகாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? ஒரு பிலீவருடைய கனியை பார்த்து அவங்க யாருன்னு நம்ம சொல்லிடலாம் பாருங்க. நம்ம தான் அழகா ஆண்டவரோட அழகாக அனலைஸ் பண்ணுவேன். நம்ம தான் இல்லை, நம்ம ஹியூமன்ஸுக்கு ஒரு பவர் இருக்குல்ல. அட் த ஃபர்ஸ்ட் சைட் ஒருத்தவங்களை பார்த்த உடனே இவங்க இதுதான் அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ணிடுறோமா இல்லையா? எஸ் ஆர் நோ? நீங்கள் பார்க்குறத பார்த்தா அப்படிலாம் இல்லை பாஸ்டர்ன்ற மாதிரி இருக்குது பாருங்க. சில பேர் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே பெஸ்ட் இம்ப்ரெஷனாக இருக்கும். சில டைம் பெஸ்ட் இம்ப்ரெஷனே வெஸ்ட் இம்ப்ரெஷனாக இருக்கும். நமக்கு நேச்சராக ஆண்டோடைய படைச்சிருக்காரு நம்மளை பாருங்க. அது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த சீசன் என் ஜனங்கள் இனி வாக்குதத்தங்களுக்கு பின்பதாய் இல்லை, அவர்களே வாக்குதத்தம் என்பதை அவர்கள் உணர்கிற காலம். அது ஆண்டவர் சொல்லுகிறார். எப்போ தரும் அதை உணர்வோம்? அவருக்குள் கண்மலையின் மேல் நான் கட்டப்படும் பொழுது. ஒரு ஆமேன். கண்மலை மேல் கட்டப்பட்ட உடனே வசனம் சொல்லுது, பெருவெள்ளம் வருமா, சுனாமி வருமா, காத்தடிக்குமா, பஞ்சராக வாய்ப்பு இருக்கான். ஆனா எது வந்தாலும் இந்த வீடு அசைக்கப்படுவதில்லை. வேதம் சொல்லுகிறது, நீங்க கண்மலை மேல போயிட்டு பிறகு யாரும் வரமாட்டாங்க, சொந்தக்காரே மேல வரமாட்டாங்கன்னா கிடையாது. நீங்க கண்மலையில கட்டின பிறகு பைபிள் நாம் சொல்ல ஆண்டு சொல்லுகிறாரு, வெள்ளம் வரும், சுனாமி வரும், வால்கேனோ எரப்ஷன் வரும், இதெல்லாம் வரும். ஆனால் நீ அசைக்கப்படுவதில்லை, விழவில்லை. பக்கத்துல சொல்லுங்க, விழவில்லை. சொல்லுங்க, விழவில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் பேசுகிறார்? எத்தனை பேர் இதை விரும்புறீங்க? I want to be strong in Christ Jesus. ஹல்லேலூயா. எனக்கு வாக்குத்தத்தம் முக்கியம் இல்லை, இப்பயும் சொல்றேன், நான் தான் வாக்குத்தத்தம். இந்த வருஷம் நம்ம வீடு கட்டப்படணும். எந்த வீடு? இந்த வீடு. இந்த வீடு கட்டப்பட்டா கட்டப்பட வேண்டிய ஃபினான்ஸ் கட்டப்படும், கட்டப்பட வேண்டிய சமாதானம் கட்டப்படும் பாருங்க. ஆமென். Because sometimes we focus only one thing. ஆண்டவரே இது மட்டும் கட்டிட்டீங்கன்னா போதும், இது மட்டும் அதை கட்டிட்ட பிறகு அடுத்த பிரச்சனை உள்ள வருது. You cannot handle the next problem. That's why God says, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கண்மலையின் மீது உறுதியான கட்டிடமாய் உன்னை மாற்ற போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எங்க ஆண்டவர் ரைட் என்ஜினியர். இந்த பாருங்க, இந்த பைசா கோபுரம் இருக்கு பார்த்தீங்களா, சாய்ந்த கோபுரம் இப்படிதான் இருக்கும். அது இல்லை நல்லா ஆகிட்டு, ஆனால் அது டெக்னிக்கலி கொஞ்சம் எரர் ஆயிடுச்சு பாருங்க. ஆனால் இன்னைக்கு உலகத்துக்கு அதான் பெரிய அடையாளமாக மாறிடுச்சு. பைசா கோபுரமே சாஞ்ச கோபுரம் உலகத்தின் அடையாளமாக மாறினா, ஆண்டவர் நம்மை கட்டும் பொழுது நம் குடும்பங்களை மிகப்பெரிய சாட்சிகளாய் தேவன் மாற்றுகிறார். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? ஆமேன். ஸோ நம்முடைய வாக்குத்தத்துக்கு இப்போ போவோம். வாசிங்க, நம்ம வாக்குத்தத்துக்கு வரும். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பேசணும் இன்னைக்கு பாருங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் வீட்டுக்கே போக முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Praise the Lord. அதையும் ஒரு ஞாபகப்படுத்திடுறேன், மறந்துடக்கூடாது. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் நான் அவன் தேவனாய் இருப்பேன். போதும். இதுதான் இந்த ஆண்டுடைய வாக்குத்தத்தம். ஜெயம் கொள்ளுகிறவன் சொல்லுங்க, எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்கிறார். எப்போ சுதந்தரித்துக் கொள்றானா? இப்போ நம்ம மத்தேயு 7 வாசிட்டோம். என்ன வாசிட்டோம்? கண்மலையின் மேல் கட்டப்படுகிற எவனோ அவன் உறுதியா இருக்கிறான், அசைக்கப்படுவதில்லை. வசனம் சொல்லுது, அவன் விழவில்லை. சில சின்ன சின்ன வேர்ட்ல நீங்க அண்டர்லைன் பண்ணோம். இங்க சொல்றாரு, எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வாய். ஃபர்ஸ்ட் ஜெயம் கொள்ளுகிறவனாய் மாற வேண்டும். அடுத்தது எல்லாவற்றையும், அப்புறம் சுதந்தரிப்போம். இந்த ப்ராசஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? மத்தேயு 7க்கு போகிறோம். 7க்கு போகும்போது தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, உறுதியான அடித்தளத்தை கண்மலையின் மேல் கட்டப்பட்டவனாய் உன்னை மாற்றினோட நடக்கிறது என்ன? நீங்க விழ மாட்டீங்க. ஒரு ஆமேன் சொல்லுவாமா? ஆமேன். சரி, கடந்த மாதம் ராஜ்யத்தை குறித்த அநேக பிரசங்கத்தை நான் சரி எத்தனை பேர் கவனிச்சிங்க? ஹோம்ஒர்க்லாம் கொடுத்தேன், செஞ்சீங்களான்னு எனக்கு தெரியல. சில பேர் சொன்னாங்க, பாஸ்டர் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், கனெக்ட் பண்ணுறோம். மேத்யூ சாப்டரில் இந்த கிங்டம் குறித்ததான ப்ரீச்சிங். ஹல்லேலூயா. ஐ அம் கனெக்டிங் எவ்ரிதிங். ஓகே. ஸோ கிங்டம், அபவுட் கிங்டம், ராஜ்யத்தை குறித்து உங்களுக்கு நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தேன். போன வாரம் ஒரே வசனத்துடைய ஃபர்ஸ்ட் வேர்டு தான் எடுத்தேன். அது ஞாபகம் இருக்கான்னு உங்களுக்கு தெரியல. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லைன்னா டீ கிடையாது. சரி, ஓகே, ஆமென். ஸோ அந்த வசனத்துடைய அடுத்த லைனை அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுறேன்னு சொன்னேன். இப்போ கண்டினியூ பண்ணுறேன். எழுதுக்கோங்க. மத்தேயு 6:33. இப்போ போதும் சிஸ்டர். இப்போ ஞாபகம் இருக்குங்களா? முதலாவது என்ற வார்த்தையை மட்டும் தான் போன வீக் பேசினேன். ஸோ இங்கிலீஷ் சீக் அண்ட் ஃபர்ஸ்ட் அப்படி போட்டிருக்கு. சீக்னா நம்ம சொல்ற சீக் இல்லை, முதலாவது
தேவனுடைய தமிழ்ல வந்து ஒரு முதலாவதோட முடிச்சுட்டாங்க. ஆனா இங்கிலீஷ்ல seek ye first 2 வார்த்தையை போட்டிருக்காங்க இங்க. ஸோ போன வாரம் சீக்கை குறித்து நம்ம பேசணும். என்னென்ன பேசணும்? ஸ்டடி பண்ணுங்க, பர்சியூ பண்ணுங்க, தொடர்ந்து அதை தியானிங்க, அதை ஸ்டடி பண்ணுங்க, இப்படி பல விதமான சொன்னேன். இப்போ நான் உறுதியான அடித்தளத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ராஜ்யத்துடைய வெளிப்பாடு எனக்குள் வர வேண்டும். மறுபடியும் சொல்றேன், இயேசு மதத்தை போதிக்கவில்லை, அவர் ராஜ்யத்தை போதித்தார். எத்தனை பேர் கூட அக்ரி பண்றீங்க? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ராஜ்யம் சொல்லுங்க, கிங்டம். ஹல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், empowering church is not a religious church, it is a church of kingdom. இந்த சபை ஒரு மதத்தின் சபை அல்ல, இது ராஜ்யத்தின் சபை. ராஜ்யத்தை குறித்து பேசுகிற ஒரு சபை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். more than being a religious person. ஆமென். ஒரு மதத்துடைய பர்சனாய் இருக்கிறதை விட ராஜ்யத்தினுடைய நபராய் இருப்பதுதான் ஆண்டவருக்கு மிகப்பெரிய சாட்சிகளை கொண்டு வர முடியும். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். so first seek ye first, முதலாவது அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். so முதலாவது என்று சொல்லும்போது the first means, முதலாவது என்று சொல்லும்போது the principles of kingdom. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேவனுடைய கொள்கைகள், ராஜ்யத்தின் கொள்கைகள். ஆனால் வசந்த் ரொம்ப அழுத்தி சொல்றார், but seek ye first, நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை. ஆமென். நாங்க வேற ஏதாவது சொல்லிருக்கலாம். முதலாவது அப்படின்னு சொல்லி என்ன வார்த்தையோ நமக்கு பிடிச்ச வார்த்தைலாம் போட்டுக்கலாம். முதலாவது நீ உபவாசம் பண்ணு அப்படின்னு சொல்லல. முதலாவது நீ அதை செய், எனக்காக போய் மொட்டை போடு அப்படின்னு சொல்லல. தப்பி தவறி சொல்லி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம சர்ச்சை எல்லாம் மொட்டை வச்சுட்டு இருப்போம். ஏன் நானே மொட்டை வச்சு தான் உட்காந்துருப்பேன். ஆமென். ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, நீ எனக்கு மொட்டை போடாத, எனக்கு மொட்டை போடாத, நான் சொல்றதை மட்டும் நீ செய். முதலாவது அப்படின்னு அவர் சொன்ன உடனே சொன்ன காரியம் என்ன? It talks about principles of God. தேவனுடைய கொள்கைகள், ராஜ்யத்துடைய கொள்கைகளை குறித்து அவர் பேச துவங்குகிறார். நல்ல ஒரு ஆமென். Why today Christianity is failing? The problem is, இன்னைக்கு ஆண்டவருடைய பிரின்சிபிள்ஸ் தெரியாம சபைகள் இருக்கிறது. அதான் பாருங்க, சபைக்குள்ளே மரணத்தை குறித்து பேசுறாங்க. ஆண்டவர் வராரு, ஆண்டவர் வரான்னு இவன் பயப்படுறான். ஆண்டவர் வராரா? ஒருவேளை ஆண்டவருக்கு பயந்தா சந்தோஷம் எனக்கு. ஆண்டவர் வராரா? கொஞ்சம் லேட்டாக வரக்கூடாதா? ஏன் நான் திருந்திரி வரல, இன்னும் 2023 திருந்தலை. இன்னைக்கு சபைக்குள்ள ஒரு பெரிய பூகம்பத்தை, பயத்தை உருவாக்கணும் வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, போயிட்டு ஆண்டவர் வருகிறார் அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பயந்துருவான். ஆண்டவர் வராரா பிரதர்? யாரும் முடிஞ்சது சந்தோஷம் வருது இல்லை இப்போலாம். தேங்க் காட் நம்ம சபையில் கொஞ்சம் சந்தோஷப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் வரார், பரவாயில்ல, சிரிக்கிறீங்க எல்லாரும், ஸ்தோத்திரம். அல்டிமேட் கோல் என்ன? அவர் வரணும்னு தான் சபை திறந்ததே பாருங்களேன். ஆமென். ஆண்டவர் வராருன்னொன்னே நம்ம ஜனங்களுக்கு டக்குன்னு அவங்க செஞ்ச பிழைகள் எல்லாம் வந்து ஃப்ரண்ட்ல நின்றுது, குவிஞ்சிருது. பிசாஸ்லாம் ரெடியா இருக்கிறோம், நீ போற ஆண்டவரோட வருகையில் வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு பிசாசே நம்மளை என்கரேஜ் பண்றான் பாருங்க. அது ஆண்டவர் சொல்லுகிறாரு, சபை முதலாவது அப்படின்னு சொன்ன உடனே ராஜ்யத்தினுடைய கொள்கைகள், the principles of the kingdom is very important. அதான் ஆண்டவர் சொல்றார், முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும். ஒரு நீதியை எப்படி தேட முடியும்? ராஜ்யத்தை தேடாத நீதி வராது. நல்ல ஒரு ஆமென். நீதி என்றால் என்ன? தேவனோடு கூட சரி சமமாய் நிற்பதுதான் நீதி. ஆமென். வரலையே. இப்ப நம்ம நீதிபதியை தேடி போறோமா? நீதிபதி யாரு? கோட்டார் அவர்களே, ஜட்ஜ், அவர் தான் நீதிபதி. அந்த நீதிபதி கிட்டயே பாக்ஸ்ல நின்று இங்க இருந்தா மயிலாட் மயிலாட் இப்படி போய் அவங்களுக்கு போயிருக்கீங்க. யாரோ கோர்ட் போயிருக்கிறீங்களா? கோர்ட்ல போய் இப்படிதான் நீங்க நிக்கணும் ஜட்ஜ் முன்னாடி. இன்னொன்னு, கோர்ட்டுடைய பிரமிசஸ்ல காலர் தூக்கிலாம் இருந்தீங்கன்னா காது மேலே அடிப்பானுங்க. ஆமா, உள்ள போகும்போது கரெக்டா போகணும். ஜட்ஜ் பார்த்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு நம்ம கதை. இதெல்லாம் கோர்ட்டுடைய பிரின்சிபல்ஸ் பாருங்க. உள்ள போகும்போது யூ ஷுட் ஹேவ் அ டிசிப்ளின் பாருங்க, கரெக்டா போகணுமா? ஆமென். வரலையே. இதே உங்களுக்கு சொல்றேன், the first thing the Lord said is about principles of the kingdom. என்னை கர்த்தர் உறுதியாய் கட்ட வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக சபையானது ஆண்டவருடைய கொள்கை, ராஜ்யத்துடைய கொள்கைகளை பின்பற்ற வேண்டும். ஆனா பைபிள் அப்படி நீதியுமாய் இருக்கிற தேவன் என்ன பண்றான்? அவரோடு கூட சரிக்கு சமானமாய் தகுதியற்ற நம்மை அவர் நிற்க வைக்கிறார். எவ்வளவு பெரிய குவாலிஃபிகேஷன் இது!
நான் சொல்ல எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? உங்களோட ஒரு மேலதிகாரி உங்களோட நல்ல இது பண்ணுறாங்க, பெரிய பெரிய நம்மளை சரிசனமாக நிற்க வைப்பாங்க. அந்த உலகத்துடைய போட்டி என்ன? எனக்கு ஈக்குவலாக நீ வரக்கூடாது. அதான் ஜாதி ஒழிப்பு, நிறைய பாலிடிக்ஸு, இதெல்லாம் என்ன மேட்ரு? ஒருத்தன் வளர்ந்தா அவனோட ஈக்குவலாக இன்னொருத்தன் நிற்கக்கூடாது. இது உலகத்துடைய நீதியாய் காணப்படுகிறது. ஆனால் ராஜ்யத்தோட நீதி என்ன தெரியுமா? கொள்கை என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து வந்த கொள்கை, அவரை போலவே சரிக்கு சமானமாய் உங்களையும் என்னையும் அவரோடு கூட இணைக்கிறார். நல்ல ஒரு ஆமேன். இந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்க மென்டாலிட்டி மாறிடும். நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்க தள்ளப்பட்டவங்க, ஒதுக்கப்பட்டவங்க, காசு இல்லை, சம்பளம் இல்லை, இது இல்லை, அது இல்லை, எல்லாம் இருக்குதுல்ல. ராஜ்யத்துடைய முதல் கொள்கை, அப்பா நான் வந்த நோக்கமே என் மீது இருக்கிற அதிகாரம், என் மீது இருக்கிற கரம் உன்னையும் அப்படி மாற்றி என் நீதிக்கு சமானமாய் உன்னையும் நீதிமான் என்று நான் கருதுகிறேன். அதான் ராஜ்யத்துடைய ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, சரிக்கு சமானமாய், ஈக்குவல். ஆமென். ஆண்டவர் மட்டும் தான் நம்மளை ஈக்குவலா ட்ரீட் பண்றாரு. நல்ல ஒரு ஆமென். ஆனால் பாருங்க, ராஜ்யத்தோட கொள்கையை புரிஞ்சுக்காதவங்க தான் மேல் கிறிஸ்துவன், கீழ் கிறிஸ்துவன், சென்ட்ரல் கிறிஸ்துவன், சைடு கிறிஸ்துவன், நம்ம தான் பார்ட்டிஷன் போட்டு வச்சிருக்கோம். சபைக்குள்ள அவ்வளோ சண்டை இருக்குது. நீ பெஞ்சுக்கு சண்டை இருக்கு. இன்னைக்கும் எங்க குடும்பம் காலகாலமா 50 வருஷம் ஒரே சேர்ல உட்கார்ந்து இருந்துச்சு. சண்டை இருக்கு. நான் வளர்ந்து வந்த சபைகளில் நான் பார்த்துருக்கிறேன் பாருங்க. ஆமென். அதுவும் எனக்கு ஒரு வெறுப்பு தான். சபைக்கு போகாத காரணமா தான். நீங்க நிறைய கிறிஸ்டியன்ஸ் ஆர் ஹர்ட். Many people are hurt today. You know why? They say difference in church. They see difference. பிரிவினையை பார்க்கறாங்க பாருங்க. அதனால நம்ம சபையில சொல்றேன், நம்ம எல்லாம் என்ன ஜாதிலாம் கிடையாது. இங்க ஒரே ஒரு கேஸ்ட் தான், பரலோக ஜாதி. ஆமென். கிங்டம் பீப்புள் தான் சொல்லுவாங்க. முதலாவது என்ன எதை தேடணும்னா, the principles of God. The kingdom principles என்ன? என்னை ஆண்டவர் நீதிமானாய் மாற்றுகிறார். அதை பாருங்க, சபையில் ஆண்டவர் வரானா பயப்படுறான். ஏன்னா அவனுக்கே தெரியுது அவன் நீதிமான் இல்லைன்னு. சபையில் நீதிமான்லாம் கை தூக்குனா கொஞ்சம் பாதி இப்படி கை, கோட்டர் கை வரும். கோட்டர் பிரியாணின்ற மாதிரி கோட்டர் கை இல்லை பசங்க. நான் பாதி நீதிமான் பாதி அநீதிமானா இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், பாதி கீதி தான் கிடையாது. என்றைக்கு கிறிஸ்துவுக்குள் பிறந்தீங்களோ நீங்க நீதிமான். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென். ஆமென். ரெண்டாவது காரியம், இந்த ஃபர்ஸ்ட் அர்த்தம் என்னன்னா, பிஃபோர் ஆல் அதர்ஸ், அதாவது எல்லாவற்றுக்கும் முன். ஒரு ஆமென் சொல்லுங்களா? ஆமென். Seek ye the first kingdom. அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அர்த்தம் சொன்ன? பிரின்சிபல், கொள்கைகள். ரெண்டாவது, ராஜ்யத்தை எல்லாவற்றுக்கும் முன்னாய் வைக்கிற ஒரு பிரையாரிட்டியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நல்ல ஒரு ஆமென். இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், நம்ம ராஜ்யத்தை இருக்கிற பிள்ளைகள், ஒரு சாதாரண பிலீவர்ஸ், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்த உடனே முதல்ல வைக்கிறதே பிரச்சனை தான் வைப்போம். ஸ்டேட்மெண்டா, இது ஒரு முட்டுக்கட்டையா இருக்கு, ஒரு முட்டுக்கட்டையா இருக்கு. சொல்ல இந்த முட்டுக்கட்டை தூக்கி ஓர வச்சுது, நீங்கள் யார் என்பதை ஆண்டுடைய சமூகத்து முன்பதாக வைங்க. நல்ல ஒரு ஆமென். கோர்ட்ல பார்த்துருக்கிறீங்களா? உங்க தரப்புள்ள ஒரு வக்கீல், நீங்க யாரு, நீங்க என்ன கோத்ரூ பண்ணீங்கன்றத ஃபர்ஸ்ட் வைப்பாங்க. நீங்க ஒரு ப்ராப்ளத்துக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சொல்றீங்க, இங்க இருந்து நீங்க கேஸ் ஃபைல் பண்றீங்க, பட் யுவர் அட்வொகேட் will say no 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 no, அவங்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்கு, இந்த அநியாயம்லாம் நடந்திருக்கு, இவங்க ரொம்ப கரெக்டா இருந்திருக்கிறாங்க, பேசுறாங்களா இல்லையா? எஸ் ஆர் நோ? அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பிஃபோர் எவ்ரிதிங். the first என்ன அர்த்தம்? உன் வாழ்க்கையில என்ன சூழ்நிலை வந்தாலும் முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை எல்லாவற்றுக்கும் முன் அதை பிரையாரிட்டி பண்ணுங்க. நல்ல ஒரு ஆமென். நான் சொல்ல எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? how many can connect with me? Amen. If you want to see a deliverance, எல்லாவற்றுக்கும் முன் அவருடைய கோட்பாடுகளை வைங்க. நல்ல ஒரு ஆமென். ஹல்லேலூயா. நல்ல அந்த புக் ரீடர்லாம் பாருங்களேன், ஏதாவது ஒரு பிரச்சனைனா புக் படிச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிரும். புக் ரீடர், ப்ராப்பர் புக் ரீடிங். நான் அந்த இவங்கள சொல்ல, காலைல பாத்ரூம் போகிறதுக்கு படிக்கிறவங்க அவங்கள சொல்லலை. ப்ராப்பர் புக் ரீடிங் வந்து ஒரு சொல்யூஷன் தேடுறதுக்கு புக்கா படிப்பாங்க. ஏன்னா அவனுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் பாருங்க. அதுல நீதிபதிகள் படித்து கொண்டே இருப்பார்கள். ஏன்னா தீர்ப்பு தரணும்ல. they should learn knowledge. so knowledge comes because you keep the meditation before everything. அதாவது எல்லாவற்றுக்கும் முன் ஒரு ஆன்சர் வரணுமா,
ஜெபத்துக்கு ஒரு பதில் வருமா? நீ வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் முன் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும். ஒரு நல்ல ஆமேன்னு சொல்லலாமா? அப்ப எப்படி இருக்கணுமா? பைபிளை புரட்டிக்கிட்டே இருக்கணுமா? நம்ம எங்க ஒன்றுத்தனாலும் புரட்ட வரல, கொரட்டை தான் வருது இல்ல. பாருங்க, உண்மையை சொல்றேன், இந்த சீசன் ராஜ்யத்தை குறித்து, ரகசியத்தை குறித்து தியானிக்க ஆரம்பிங்க. அதான் முதலாவதாக தேவனுடைய ராஜ்யம். வேற எதுவுமே அது வேற எந்த வேர்டும் அங்க இல்ல. பாருங்க, ராஜ்யம் தான் the first. நல்ல ஒரு ஆமென், hallelujah. before all others. சொல்லுங்க, எல்லாவற்றுக்கும் முன். எல்லாவற்றுக்கும் முன் என்ன? ராஜ்யம். ராஜ்யத்துடைய கொள்கைகள், ராஜ்யத்துடைய ரகசியம் என்ன? இன்னைக்கு என் லைஃப்ல ஒரு பிரச்சனை இருக்கு, கடன் வச்சுக்கோ. இந்த கடனை ஜெயிக்கிறதுக்கு ராஜ்யம் என்னை குறித்து என்ன பேசுதுன்றதை நான் தியானிக்க துவங்கும். I have to refer the Bible. I have to learn. I have to meditate. This is what church has to do. ஆமென். வரலையே, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன், போதும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன், உங்க மேல கை வைப்பேன், உங்களை ஹீல் பண்ணுவேன், உங்களை டெலிவர் பண்ணுவேன். ஆனா 45% ஆஃப் டெலிவரன்ஸ் நீங்க பைபிளை புரட்டாம வராது. ஆமென். வரல, பக்கத்துல பார்த்து பைபிளை புரட்டி புரட்டி பார்க்கணும், தட்டி விடக்கூடாது. தட்டினா எப்படி? சண்டே மட்டும் எடுத்து ஒரே டஸ்டா இருக்கு பைபிள்ல. அதுதான் சொல்றேன், you need to meditate the word of God. நான் உண்மையா சொல்றேன், if you need an answer, கடன்ல இருந்து வெளியே வரணுமா, குடும்ப பிரச்சனைல இருந்து நீங்க வெளியே வரணுமா, பைபிளை புரட்ட ஆரம்பிங்கன்ற. நல்ல ஒரு ஆமேன். வரலையே, ஹல்லேலூயா. பக்கத்தை பார்த்துருங்க, உங்க பைபிள் எடுங்க, தியானிக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா போயிடுச்சு பாருங்க. சரி, நம்ம அங்க அந்த ப்ரேயர் மீட்டிங் போனா ஜெபம் பண்ணுவாங்க, இங்க போனா ஜெபம் பண்ணுவாங்க. உண்மையா சொல்றேன், இன்னைக்கு ப்ரேயரை கிரெடிட் கார்டு மாதிரி ஆகிப்போச்சு. பாஸ் ஜெபம் பண்ணி, நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்க பாஸ். நம்ம சபையை சொல்ல, பொதுவாக சொல்றேன், நிறைய இடத்துக்கு டிராவல் பண்றதில்ல. ஆண்ட சொல்லுவார், பண்ணாதன்னு வரேன். சித்தான் சொல்லுவார், வேணாம் நான் பண்ணாத. they have to search me more. நல்ல ஒரு ஆமென். உங்க வாழ்க்கைக்கு பதில் எங்க தெரியுமா இருக்கு? வேதத்துல இருக்குது. go back to missionaries. இந்தியாவில் வந்த அனைத்து மிஷினரிகளும் இந்த வேதத்தை கொண்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுங்களா? அவங்களுக்கு யாருங்க ப்ரே பண்ணாங்க? ஒவ்வொரு நாளும் பதில் தேடுவதற்கு வேதத்தை புரட்டி புரட்டி படித்தார்களா? அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? நம்ம ஊருக்கு வந்து தரங்கம்பாடியில் இறங்கி வெள்ளூர்ல ஒரு மிஷினரி அம்மா வந்தாங்க, சிஎம்சி. இப்படி பல மிஷினரிகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இவங்க எல்லாம் தமிழ் படிச்சாங்களாம். ஆமேன். வரல பாருங்க, பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, தமிழ். சொல்லுங்க, தமிழ். எனக்கு ரொம்ப அசிங்கப்படுறேன் நான்லாம், இப்போ ஃபீல் பண்றேன், ரொம்ப ஃபீல் பண்றேன். நான்லாம் ஸ்கூல்ல படிக்கும் போது நான் மட்டும் நான் சொல்லிட்டானுங்க, தமிழ் வராதரான்ட்டானுங்க. ரொம்ப ஃபீல் பண்றேன். ஒரு மிஷனரி இங்கிலாந்திலிருந்து வந்தவர்கள், born and brought up from Britishers and Americans, those who came to India, they learned Tamil. I'm telling you, if there is a kingdom burden for us, ராஜ்யத்துடைய பாரம் உங்ககிட்ட இருக்கும்னா, லாங்குவேஜ் எல்லாம் தாண்டி நம்முடைய ஊழியம் வளர்ந்துரும் பாரு. வேதத்தை புரட்டி புரட்டி வாசிச்சாங்களா இவங்கெல்லாம். இப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டாங்க, அவங்க தமிழ் பைபிளை தான் போதிச்சாங்க. அவங்க இங்கிலீஷ்ல வீட்டில் படிச்சிருப்பாங்க, ஆனா போதித்தது காஸ்டிசம் உடைச்சாங்க. பெண் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புங்கன்னு சொன்னாங்க. ராஜ்யத்தை குறித்த பிரசங்கம். நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுது? They taught the principles of the kingdom. ராமேன். வரலையே ஐயா, பிரின்சிபிள்ஸ் என்ன? நீயும் நானும் சமம், இயேசு அதற்காய் வந்தார் என்ற போதனை அநேக பேரை இயேசுவுக்குள் வழிநடத்த வைத்தது. புரியுதுங்களா? என்ன பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க மிஷினரின்னு? நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எல்லாரும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணாங்க. தொழில் நோயாளிகளுக்கு மருந்து தடை விட்டாங்க. கிரஹாம்ஸ்டைன் ஃபேமிலி இன்னைக்கும் ஒரிசாவில் அவருடைய ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட எரிச்சாங்க, கார்ல போட்டு. உங்களை குடும்பத்தோட நான் எரிய சொல்லல, நான் சொல்லுவது பிஃபோர் எவ்ரிதிங் மெடிடேட் யுவர் பைபிள். நான் சொல்றேன், நான் ஜெபிக்கிறதுனால 50% தான் உங்களுக்கு விடுதலை. ஆமேன். வரலையே, இது ஃபாஸ்ட் ஃபுட் கடை கிடையாது. ஃப்ரைட் ரைஸ் கடை கிண்டி ஃப்ரைட் ரைஸ், டெய்லி ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டா என்ன ஆகும் பாருங்க, என்ன ஆகும்? எங்க ஒரு ஃப்ரைட் ரைஸ் முடிஞ்சிருக்குமே, இங்கே ஃப்ரைட் ரைஸ்
அபிஷேக் இருக்கானா, டெய்லி ஃப்ரைட் ரைஸ் தான். கிஷோர் ஃப்ரைட் ரைஸ் திட்டிகிட்டே இருப்பேன், சாப்பிடாத. அவன் யோசிச்சு பாருங்களேன், டெய்லி வேதத்தை நம்ம புரட்டாமலே நமக்கு பதில் எப்படி வரும் பாருங்க. தியானிக்கணும். என்னைய குறித்து பைபிள் என்ன சொல்றது, இந்த ரெவலேஷன் உள்ள ஹிட் ஆகாத வரைக்கும் நீங்க பார்டர் கிறிஸ்தவனா தான் இருப்பீங்க. உங்களுக்கு தலையில ஒரு சிலுவை வச்சிடலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா நான் சொல்ற கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தை கலர்க்க வேண்டும். வந்த மிஷனரிமார்கள் ராஜ்யத்துடைய பிரின்சிபலை பிரீச் பண்ணாங்க, டீச் பண்ணாங்க, பைபிளை கொண்டு வந்தாங்க. பைபிள் வந்தது. the first book in India printed was Bible. ஆமென். பிரின்சிபலை டீச் பண்ணாங்க, மக்களை வாழ வைத்தாங்க. நீயும் நான் சமம் என்று சொன்னாங்க. இன்னைக்கு அப்படியே போயிட்டு இருக்கோம், அப்படியே போயிட்டு இருக்கு இல்லையே. எல்லாம் அவங்களுடைய பெனிஃபிட்டை தேடி ஓடிட்டே இருக்கிறாங்க பாருங்களேன். ஆமென். எத்தனை பேர் கர்த்தர் பேசுகிறார்? தயவு செய்து நான் சொன்ன பாருங்க, உங்க வேதத்தை எடுத்து ராஜ்யம் நம்ம குறித்து என்னங்க மெசேஜ் சொல்றதுன்றத மார்க் பண்ணி மெடிடேட் பண்ணுங்க. ஒரு வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, புரியல கூட பரவாயில்ல, பண்ணுங்கன்ற நான். ஆமென். வரலையே நையா வாக்குதத்த செய்தின்னு வந்தா என்னென்னமோ சொல்றீங்கன்னு இருக்கிறீங்களா? பரவாயில்ல, போர் அடிச்சாலும் பரவாயில்ல, நான் இதான் பேசுவேன். ஆமென். மூன்றாவது, அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன அர்த்தம்னா, இட் இஸ் a high value. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏன்னா ஹை வேல்யூன்னு தெரிஞ்சாதான் முதலாவது அப்படின்னு எடுப்போம். நான் சொல்ல புரியுதுங்களா? பீரோவை தடந்த உடனே நிலநடுக்கம் அப்படி வந்து எதில் கை போகுது? கை அழுக்கு ட்ரெஸ்ல கை வைக்கிறீங்க, எதில் கை வைக்கிறீங்க? இது ஒரு சவர நகையா அப்படி எடுத்து வை. ஏன்? ஹை வேல்யூ. நான் சொல்ற கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுங்களா? பில்டிங் இடி போகுது. ஒரு வாட்டி வெரி லாங் பேக் ஒரு எர்த்குவேக் வந்தது சென்னையில். ஒரு 20 ஆண்டுகள் முன்பதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிறிய வேணா எல்லாம் ஓடுறாங்க, தப்ப ஓடுறாங்க. என் கூட இருந்த எங்க கசின் சிஸ்டர் போறாங்க. அவங்க புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அதில் சொருவிக்கிறாங்க. வெளியே வந்து திட்டுறேன், உனக்கு ட்ரெஸ் ரொம்ப முக்கியமா, நீயே சாவ போற, உன் தலைமையில வந்து பில்டிங் விழ போகுது. அப்போ வாழ்க்கையில் எது ஹை வேல்யூ தெரிஞ்சோடனே ஆபத்து எங்க கை போதான்? த ஃபர்ஸ்ட் பிரேயர். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் ஆபத்து உடனே முதலாவது the highest value is your Bible. It's the word and that is the firm foundation in your life. அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு மிக ஆழமான உறுதியான அடித்தளம். இது இல்லாம வாய்ப்பே இல்லை. நம்ம சாதாரணமா 2 இட்லி ஒரு வடை தான். சாதா கிறிஸ்தவ வாழ்க்கை. வடை ஆண்டவரே, வடை ஆண்டவரே, வடை தானே தர, போய் உட்கார், பின்னால வடை வரும். ஆனா ஆண்டவர் யாரை எதிர்பார்க்கலாம்? யாராவது ஒருத்தன் வாழ்க்கையினுடைய விடையை தேடுறவன் என்னை ஆழமா புரட்டி பார்க்க மாட்டானா? நான் சொல்றேன், எத்தனை பேர் கனெக்ட் பண்றீங்க? நல்ல மெசேஜ் எல்லாம் சபையில கொடுக்குறேன். உங்களை ஊக்கப்படுத்துகிற செய்தி இது அல்ல, உங்க வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு செய்தி. ஆமென். சத்தம் ஒரு ஆமென். பக்கத்துல not by your prayers, it's even by your meditation. ஆமென். பைபிள் எடுக்காதவங்க தயவு செய்து பைபிள் எடுங்க. இந்த ராஜ்யத்துக்கு படுத்தி சுவிசேஷத்தை கனெக்ட் பண்ணி நீங்களே எழுத ஸ்டார்ட் பண்ணாங்க. மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கும் உங்க வீட்டில். பா, நம்ம இவ்வளோ பெரிய ஆளா? இந்தியாவில் இன்னைக்கு நடக்கிற இவ்வளோ நீங்க பார்க்குற பெரிய பெரிய கிறிஸ்தவடம் மிஷனரி ராஜ்யத்தோட பிரின்சிபல் வாங்கடா இடத்த நம்மால் வாங்கியிருப்பானா? வாங்கி வீடு கட்டிருப்பான். நான் சொல்லுங்க புரியுதுங்களா? நீங்க நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ராஜ்யத்தோட பிரின்சிபலரே ஃபிளரிஷ்மெண்ட் தான். சென்னை, தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய இடங்களை கிறிஸ்தவர்கள் வாங்கினாங்க, மிஷனரி வாங்கினாங்க. மிஷனரி இந்த இடத்த வாங்க நீங்க நம்ம எங்க இருப்போம் யோசிச்சிங்களா? OMC நந்தனம் கிடைச்சிருக்குமா? வெள்ளூர் CMC இன்னைக்கே CMC ஐயோன்றீங்க. 50 வருஷத்துக்கு CMC போய் பாருங்க. காடும் புதரும் யானையும் பாம்பு இதெல்லாம் எவனா மனுஷன் வர இருந்த இடத்த மிஷனரிக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ராஜ்யம் மிக பெரியது. ஹையஸ்ட் வேல்யூவை புரிஞ்சவங்க பாம்பு, பல்லி, தேளு, எருமாடு நிற்கிறதுன்னு பார்க்க மாட்டாங்க, அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்க வாழ்க்கையில் நீங்க முன்னாடி ஒரு எருமாடு நிற்குதா? பாஸ்டர், ஆமா பாஸ்டர், ஒருத்தர் எருமாடு மாதிரியே நின்று எங்க ஆசீர்வாதத்தை தடுத்துக்கிட்டே இருக்கிற ஆண்டு சொல்றாரு, எருமாடை பார்க்காத, எருமாடு நிற்கிற பூமியை பார், உனக்கு சொந்தமாக நான் தருவேன். ஏன்? நீங்க சுகந்தரிப்பீங்க. பிசாசு யாரு உங்க ஆசீர்வாதத்தை திருடுறதுக்கு? உங்க பிள்ளையின் செல்வத்தை திருடுவதற்கு பிசாசு யார்?